ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சிஜி கப்புள் விலாக்ஸ். நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி விலாக் மெயினாக வந்துட்டு தை கடைசி வெள்ளி நான் எப்படி சாமி கும்பிட்டேன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஈவினிங் காஃபி குடிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் சாமிக்கு படைக்கிறதுக்கு பாயசமும் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நம்ம 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி சாமி கும்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஜென்ரலாகவே ஈவினிங் வந்து நானும் கோகுலும் காஃபி தான் குடிப்போம். மார்னிங் வந்துட்டு 11:30 பிரேக்கில் வந்து டீ பிளான் பண்ணியிருப்போம். ஸோ எங்கள் 2 பேருக்கு காஃபியை போட்டுட்டு சைட்லேயே வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டேன். ஃப்ரைடே ஈவினிங்னாலே ஆல்மோஸ்ட் வீக்கெண்ட் வந்துருச்சுங்கிற ஒரு வைப் வந்துடும். அதனால வந்துட்டு அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி சாமிக்கெல்லாம் பண்ணுறப்ப ரொம்பவே ஆர்வமாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிற மாதிரியே நான் பண்ணுவேன். இதுவே வந்து யூஸ்வலாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க்கிங் டேயில் வருது, நமக்கு ஆஃப் இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹெக்டிக்காக இருக்கும். ஐயோ அதை பண்ணுமே இதை பண்ணுமே லேட் ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வேலையெல்லாம் இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். ப்ளஸ் ஃப்ரைடேனா நானும் கோகுலும் வந்துட்டு அது வந்து ஒரு சீட் டேவாக பிளான் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே சாமிக்கெல்லாம் கும்பிட்டு ஏதாவது சாயந்தரமாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ரெஸ்ட் விட்டுருவோம். அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஃபோர் அகரன். ஸோ அப்போ ரெஸ்ட்டு விட்டுட்டு ஃப்ரைடே நைட் ஏதாவது ஆர்டர் போட்டு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஏதாவது மூவிக்கு போகிறதோ இல்லை வீட்டில் மூவி பார்க்குறதோ இதே மாதிரி ஒரு நல்ல எனர்ஜியோடவே ஃப்ரைடேவே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அகரன் பிறந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதாவது நாங்கள் ஹார்ட்லி ஒரு 3-4 படத்துக்கு தான் தியேட்டரே போயிருக்கோம். மற்றபடி வீட்லேயுமே சேர்ந்து படம் பார்க்குறது எல்லாமே ரொம்பவே ரேர். என்னைக்காவது அவன் வந்து வீக்கெண்டில் யூஸ்வலாக எங்கள் கூடவே வச்சுக்குவேன் நான். வீக் டேஸில் அம்மா கிட்ட விடுவோமா. ஸோ வீக்கெண்டில் என்னைக்காச்சும் அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அன்றைக்கி நாங்கள் ஏதாவது நானும் கோகுலும் பிளான் பண்ணுவோம் ஏதாவது படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இருக்கிற வீக்கெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே அகரனுக்குனே நாங்கள் கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஃப்ரைடே தான் வந்து பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறது ஷெடியூலில் வச்சுக்குவேன். ஸோ தட் அன்றைக்கி வந்து பழைய பூ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக வந்து பூ சீசன் பொறுத்து அப்போ ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. தாம்பரத்தில் தான் வாங்குவாங்க, அதனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்போ வந்து சாமி ரூமில் இருக்கிற பூ எல்லாத்தையும் மாற்றுறது, வீட்டு வாசலில் வைக்கிற உருளியில் உள்ள பூ எல்லாத்தையும் மாற்றுறதுங்கிற எல்லா வேலையுமே நான் அப்போ தான் செய்வேன். ஃப்ரைடே தான் பிளான் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் யாராவது வீட்டுக்கு வராங்கங்கிறப்போ அது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ப்ளஸ் இந்த அகரன் பார்த்தீங்கன்னா இந்த உருளியில் பூ இருக்கிறத பார்த்தா போதும், ஃபுல்லாக அதில் இருக்கிற பூவும் தண்ணியும் சிந்துற வரையும் விளாண்டுட்டே இருப்பான். அதனால அவன் இல்லாத டைமும் அவன் கண்ணை தப்பி நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவேன். இந்த மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. பட் இதுக்கு வந்து எனக்கு ஹார்ட்லி டைம் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அகரன் இருப்பார். ஸோ அகரன் போக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ்ன்ட்டு எங்களோட ஷெட்யூல் ரொம்பவே பேக்டாக போகும். அதனால் எனக்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாமே வந்து டைம் கிடைக்காது. பட் கோகுலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். பட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் இல்லை, இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நீட்டாக இருக்கணும்ல. ஆனால் கோகுல் வந்துட்டு இதில் எப்பயுமே நம்ம வீட்டில் குழந்தை இருக்குடி, யார் வந்தாலும் அவங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அந்த ஒன்று மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிற டைமில் லைட்டாக வச்சு நீட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீட்டை. இன்றைக்கி வந்து நான் பருப்பு பாயசம் தான் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும், கோகுலுக்குமே ரொம்ப பிடிக்கும், சக்கரை பொங்கலும் பிடிக்கும். பட் பருப்பு பாயசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிரேவிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் பருப்பு பாயசம் பண்ணுறேன். ஸோ பருப்பு பாயசத்துக்கு நான் ஆல்ரெடி பருப்பு நேரமே எடுத்து ஊற வச்சிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறமா அதை நான் 2-3 வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் நெய் விட்டு நல்லா சார்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா அதை வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். ஜென்ரலாகவே வந்து ஃப்ளோயி கன்சிஸ்டன்சிலையும் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த அல்வா மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனாலவே வந்து நான் கொஞ்சம் திக்காக செய்யணுங்கிற பிளானில் தான் செஞ்சிட்ருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பாயசத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக. கூடவே வந்து வெள்ளைப்பாக எடுத்திருக்கேன். வெள்ளத்தை டைரெக்டாக அதில் நான் இது வரைக்கும் போட்டதில்லை. அன்லெஸ் அந்த பொங்கல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரப்போ அந்த மாதிரி தான் போடுவேன். ஏன்னா அதில் வந்து ஏதாவது அடியில் மண் பொடி எல்லாம் இருக்கும். அதனால வந்துட்டு நான் தனியாக உருக்கி அதை வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பாயசத்தில் சேர்ப்பேன்.
பருப்புக்கு வந்து நான் 4 விசில்ஸ் வச்சுருந்தேன். ஸோ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அதில் நான் பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் நமக்கு தேவைக்கு சேர்த்துக்கலாம். கோகோனட் மில்க் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பட் அதுதான், அது எடுத்து பிழிஞ்சு செய்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. ஸோ அதனால நான் வந்து பாலே ஊற்றிட்டேன். பாயசம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சூடாக எடுத்து சாமிக்கு படைச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்து சாமிக்கு தான் படைச்சேன். சாமிக்கு படைச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நானும் கோகுலும் சாப்பிட்டோம். அவ்வளோதான், நாங்கள் தை வெளியே சிறப்பாக முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கான்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தை வெள்ளி அப்போ என்ன ஸ்பெஷலாக செய்வீங்கன்னு என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.